வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சங்கீதா எடுத்த அதிரடி முடிவு. தளபதி விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வசூலில் மாஸ் காட்டி வரும் திரைப்படம் கோட். இந்த படம் 25 நாட்களை கடந்து இன்னும் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல புதிய படங்கள் வெளியானாலும் இந்த படத்திற்கான வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. விஜய் கடைசியாக இன்னும் ஒரு படத்தில் மட்டும் நடிக்க இருப்பதால் இந்த படத்தை தியேட்டரில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த படம் 50 நாட்களில் தியேட்டரில் ஓடும் என தியேட்டர் உரிமையாளர்கள் கூறி வருகின்றனர். இதுவரை இந்த படம் 500 கோடியை தாண்டி உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. லியோ படத்தை தொடர்ந்து இரண்டாவது முறையாக 500 கோடி வசூலை விஜய் கடந்துள்ளார். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து 500 கோடி வசூலை கொடுத்த நடிகராக விஜய் முதலிடம் பிடித்துள்ளார். மேலும் இந்த வருடம் அதிக வசூல் செய்த படமாக கோட் தமிழ் சினிமாவில் இருக்கும் என கூறப்படுகிறது. வேட்டையன் முறியடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்பொழுது கோட் வசூலில் பட்டையை கிளப்பி வருவதால் இந்த படத்தின் வெற்றி விழாவை நடத்த பட நிறுவனம் தயார் செய்து வருகிறதாம். இந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெறவில்லை. இதனால் கோட் வெற்றி விழாவை பிரம்மாண்டமாக நடத்த இருக்கிறார்களாம். விரைவில் விஜயின் அரசியல் மாநாடு நடக்க இருக்கிறது. அதற்கு முன்பாகவே இந்த வெற்றி விழாவில் நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். இந்த வெற்றி விழாவில் விஜய் குடும்பத்தினரும் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜயின் மனைவி சங்கீதாவும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாராம். வெளிநாட்டில் இருக்கும் இவர் தனது மகளுடன் இந்த விழாவில் கலந்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் முடிவெடுத்துள்ளனர். இன்னும் கோட் படத்தின் வெற்றி விழாவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. விரைவில் இதன் அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.